சரிதான். அந்த தெய்வ கனியா ரத்தத்தை அன்னைக்கு பிரம்மனுடைய கபாலத்து கொடுத்தான் பார். அப்படி அந்த மாதிரி இப்போ சுடலைக்கு எனக்கு கை வெட்டி ரத்தம் நாக்கு விட்டு ரன்ன பூசை மணிமகுடம் தட்ட வேண்டும். மாடன் பூசை நடத்த வேண்டும். மணிமகுடம் கட்டினானா மாடன் பூசை ஏற்றுக்கொள்ளே பூசை ஏற்றுக்கொள்ளே மாற்றினானா பூசை ஏற்றுக்கொள்ளே எங்கே அந்த மையானத்து சரிதான். அந்த தில்லையிலே சுடுகாட்டிலே நிலையம் போடுகிறார். மையான மருந்திர இடத்திலே போடுகிறான். தேவாதி தேவர்கள் எல்லாம் மண்ணை வெட்டி தான் குலைத்து மண்பீடம் போடுகிறார்கள். பேச்சு என்று ஒரு வீடம் சுடலை மாட சுவாமி என்று ஒரு வீடம் முன்ன ரெண்டு ஒரு வீடமும் அங்கே எட்டாத வீடம் போட்டு வைத்து மாலை சாட்டி வைத்து அலங்கரித்து உள்ள கனிகள் எல்லாம் மலை போல படப்பு போட்டு படப்பு வைத்து ஒரு கோட்டை அரிசி வாங்கி அரிசி வைத்து முட்டையோடு முருங்கைக்காயா முட்டையோடு நெய்யோடு அப்பளமா முகத்தை போட்டவன் தெய்வக்கனியா மகுடம் கட்டி மாடன் பூசை நடத்துகிறான். உன் கையில கயிறு போடுகிறான். புலங்கையை கீறுகிறான். 21 தலவானை இலை வீதினில் 21 இலையிலே 21 சுற்றுரைக்கும் பழமுமாக பூசை கொடுப்பார். பூசைகளை வாங்கினாலே அண்ணனோட சுடலையா கோடி பலம் உடனே வாங்கியுள்ளார். ஆடு மாடு கோடிகளை எல்லாம் அடித்து உதவ கொடுப்பார். அப்படி நம்பினவர்களுக்கு அருள் கொடுப்பார். பிள்ளை இல்லாத மங்கையர்களுக்கெல்லாம் பிள்ளை சந்தானம் கொடுப்பார். செல்வத்தை வாங்கி கொடுப்பார். இப்படியெல்லாம் வரத்தை வாங்கி கொண்டு 1008 சிவதனம் வேலைக்காரங்க எல்லாருமே வாங்க நடக்க போகிறது. மணிமகுடம் கட்டினான். மாடன் பூசை வாங்குகிறான். கோடான கோடி வரத்தை வாங்கி 1008 சிவதளம். சரிதான். காசி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் மயிலாடுதுறை இப்படியெல்லாம் சிவதளம் கடந்து அப்படி மதுரையிலேயே வந்தார். சோமசுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பிகை அடிபடிந்தார். அடிதுள்ளுதான். அதனை விட்டு வழிகடந்த எங்கையா வருகிறான். எப்ப நாட்டிலேயோ நல்ல நாடு குடி
மகனாகிய மாயாண்டி சிவனப்பேரி அந்த சித்தாந்தின் கரையோரம் கரை ஓரத்தில் சன்னியாசி கோளாறு ஆடுகளை நடைசாத்தி வருகிறார் அல்லவா என் ஆண்டவர் மாயாண்டி ஒரு 90 சென்ற சுவண்ட கிழவனை போல வடிவம் கொண்டா வடிவம் கொண்டு வடிவம் கொண்டா வடிவம் கொண்டா சுடலை ஐயா ஒன்று மாட்டி போல போலே வருகிறான். சன்னியாசி யாதவர் அருகிலே செல்கிறான். ஐயா யாதவரே, ஐயா, நான் வெகு தூரம் காசியிலிருந்து அந்த கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன். சரி, பாத யாத்திரை. வயசு 90 வயசுக்கு மேலே இது தேவை. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். பணி கடந்து வந்த இது மதிய உச்சி சித்திர மாசம் அக்னி நட்சத்திர வெயில் ஒரு பக்கம். பசிதி இருக்க வேண்டும் ஐயா. சன்னியாசி யாதவர் சொல்றார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தாலும் நான் வைத்திருக்கும் உணவை உனக்கு பாதி நான் தந்திருக்கேன். சரிசமமாக உண்டிருக்கலாமே. நான் இப்போதுதான் உண்டு இழைப்பாடி கொண்டிருக்கிறேன். உனக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை. ஆமா, இல்லை என் இடத்தில் ஆண்டவன் பார்த்தான். ஐயா யாதவரே, என்ன இந்த ஆடுகள் எல்லாம் உங்க ஆடுதானே? அத்தனையும் என்னோட ஆடுதான். சொந்த ஆடு. கை வளர்ப்பு, என்ன கை வளர்ப்பு? ஆமா, அதோ நிக்கிறது ஒரு ஆடு, வெள்ளாடு. நல்ல சுருட்டுகள் போட்டுக்கலாம். அந்த ஆட்டை பிடித்து பாலை கடந்து என் பசி தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார் சன்னியாசி. சன்னியாசி ஆண்டவர் சொன்னா, ஐயோ ஆண்டி பண்ணாரம், அது ஈனாத மலர்த்து ஆடு. அது மட்டும் முடியாது ஐயா. அவன் சொல்றார், பகவான் அதை காதிலே விழவில்லை. காது கொடுத்து கேட்பது போல சொன்னதை சொல்லிட்டு இருக்கார். சரிதான், வெயில் பார்த்தார். இவர வயசான காலம். சரிதான், பசியுடைய கொடுமை. ஆமா, காதுதான் ஏதாவது நமக்கு அவர் சாபத்திற்கு ஏதாவது சாபம் அளித்து விடலாம் என்று பயந்து என்ன இந்த மன்னாரத்துக்கு முன்னால மரக்காட்டை பிடிச்சு பாறை கறந்து விட வேண்டும். அவர் கண்ணால பார்த்துட்டு சிவரேன்னு போயிடுவார். அவர் பாட்டுக்கு போயிடுவார். எங்க மாயாண்டி என்று அறியாமல் அந்த சுடலுடைய முன்னாலே சிவனம் பெரிய சித்தாந்தன் கரோரத்திலே மரக்காட்டை தான் மலக்காட்டிலிருந்து பால் கிடக்கிறது. என்ன அதிசயம் இவர் தெரியலையே. மனை வருவாரம்மா. அந்த கடந்த பாலை கையெடுத்தான். எடுக்கிறான் இவர் ஆண்டினானா இல்லையா? அப்படி இல்லை யாரோ தெரியவில்லையே என்று அந்த பானை எடுத்து எல்லாம் வந்தான். அப்படி உன்னை இழைத்தாரை மகிழ்கிறான். அப்படி சம்பரமஞ்ச கட்டிலே யோசனை பண்ணிருக்கோம். என்னடா நீங்க மதி உச்சி நேரத்தில் ஒரு பண்டாரம் சொல்ல கேட்டு மரட்டாட்டை பிடிச்சு பானை கலந்தோம். அந்த பண்டாரம் சொன்னபடி பாரம்பரம் சொல்றது என்று யோசனை பண்ணிட்டு படுத்து உரையும் இருக்கிறார். அந்த சன்னியாசி கோளாறு யாதவனுடைய கனவிலே உதயமாகிறார். கனவில் உதயமாகி மாயாண்டு சொல்றார், ஏ சன்னியாசி போனாரு, மரக்காற்றில் இருந்து பானகரத்தை செய்தவன் நான். ஆண்டி எண்ணி எண்ணி கொண்டாயா?
நான் ஆண்டி அல்ல ஆண்டவனே வந்தேனப்பா. வந்தேன்ப்பா. என்னை பண்ணாரம் என்று என்னாதே தன் பகவான் வந்தேனடா. வந்தேனடா. ஆண்டி என்று என்னாது ஆண்டவரே, நான் மணிவிளக்கில் பிறந்த வாயாண்டி சுடலை. இந்த ஆண்டவன் வாயாண்டிக்கு ஆமா சிவனப்பெரியிலே சித்தாற்றின் கரையோரம் அழகருடைய வாசலில் ஆட்டாங்கிற ஓரத்திலே பேச்சு பிரமராட்சதை பிரமசக்தி சுடலை கொண்ட சுவாமி என்று பீடம் பீடப்பட்டு என்னை வணங்க வேண்டும் வேண்டும். அப்போது ஆண்டவனாகிய பகவானுக்கு ஆமா அங்கு பாலால் அபிஷேகமா யாருக்கு? சுடலைக்கு பாலால் அபிஷேகமா 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 பாலால் அபிஷேகமா பாலால் அபிஷேகமா அங்கு பன்னீராலே அபிஷேகமா 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 பாலால் அபிஷேகமா 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 அங்கு சொல்லலே அபிஷேகமா சொல்லலே அபிஷேகமா அபிஷேகமா அபிஷேகம் சிவனப்பெரியில வந்ததான் சிவனப்பெரிய சுடலைமான சுவாமி என்று பெயர் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட வாயாண்டி சுடலை ஆண்டவன் சிவனப்பேரியிலிருந்து விஜயநாராயணம் வருகிறானே. நாட்டிலேயோ நல்ல நாடு அந்த விஜயானந்த மனதிலே அங்கு யாரெல்லாம் ஆயிரம் ஆயிரம் அந்த விஜயநாராயணன் தலமானதில் அப்படி 4 ஜாதி வந்தத்தார்களும் நலமுடனே வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அந்த நாளையிலே அந்த சீவனப் பேரிலே எப்போது அந்த காலத்திலே மாட்டு காவல் இங்கிருந்து மாடு பிடிக்க செல்லணும்னா சீவனப் பேரிலே தான். எங்கிருந்து போவார்கள் மாடு பிடிப்பதற்கு முன்னாலே சுடலை இடத்திலே வேண்டுதல் வைப்பார்கள். நாங்கள் பணத்தை கொடுத்து நான் விலை கொடுத்து வாங்குகிறோம். சரிதான். அங்கவா நீதான் விலை செய்ய வேண்டும் என்று போகும்போது ஒரு தேங்காயை தாரம் சரிதான். ஏதோ 2 பணத்தை வச்சுட்டு போற ஏதாவது வேண்டுதல் வரும்போது மறந்துடுவாங்க. சரிதான். சுடலை பின்னாலே வந்துடுவார். இது போன்று விஜயநாராயண பகுதியிலே அப்படி ஆண்டு வந்தது ஒரு சீமான்கள். அந்த சீவனை பேரி தலமானதிலே சித்திரை 1ஆம் தேதி திருவிழா. அந்த சீவனை பேரி தலமானதிலே ஒன்று கூடி வருவாரம்மா பிரமாணம் செய்தாரம்மா காரணமாய் ஒன்று கூடி சீவனை பெரிய மரியாடி அவருடைய பின்னாலே
அதிகம் Thank you.